ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க இன்னைக்கு 2 ரெசிபி பீட்ரூட்ல பார்க்க போறோம். அதுக்கு பீட்ரூட்ட தோல் உரிச்சுட்டு, கழுவி இப்படி ஸ்க்ரேப்பர்ல ஸ்க்ரேப் பண்ணி வைக்க போறேன். இதுல கொஞ்சத்த எடுத்து அதுல சம்பல் உண்டும், கொஞ்சத்த எடுத்து வரையும் செய்து காட்ட போறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் தான் சம்பலுக்கு பாவிக்கிறது நல்லா இருக்கும். அதோட ஆரோக்கியமும் கூட. அதனால சின்ன வெங்காயம் வெட்டி, உரைப்புக்கு ஏற்ற மாரி பச்சை மிளகாயும் வெட்டி, கொஞ்சம் துருவின பீட்ரூட்டுக்குள்ள இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான தயிரை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்ல புளிப்பான தயிர், இல்லைன்னா க்ரீக் ஜோக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவையாண்டா தேசி புளி விடலாம். நான் இங்கே விட இல்லை, என்னென்னா தயிர் வந்து எங்களோட புளிப்பாக இருக்கிறன்றபடியாக தேசி புளி தேவையில்லை. இதையும் சோறுமே நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு வடை செய்யறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெய் பாவிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதுக்குள்ளே பெருஞ்சீரகமும் வெங்காயத்தையும் சேர்த்து அதை நல்லா வதங்க விடணும். பெருஞ்சீரகம் கருகிராமல் வெங்காயத்தையும் கருகிராமல் நல்லா பதமாக வதக்கி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் இங்கே பெரிய வெங்காயம் தான் பாவிச்சிருக்கிறோம். பெரிய வெங்காயத்தை நல்லா இப்போ நாங்கள் வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்த பிறகு அதுக்குள்ள கருவேப்பிலை, உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். பீட்ரூட்டை சேர்த்த பிறகு அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கொள்ளுங்க. இனி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் பீட்ரூட்டை மூடி போட்டு மெல்லிய தீயில விட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி அவிஞ்சு வந்துடும். அப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒன்றும் இதுக்கு விடுறதில்ல. அப்போ அதுவே நல்லா பதத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் உரைப்புக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும் கொஞ்சமாக தனித்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து உரைப்பு பிடிக்காதுன்னா மிளகுத்தூளை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு தனித்தூளை வந்து தவிர்த்து கொள்ளலாம். இது கொஞ்ச நேரம் பச்சை மணம் எல்லாம் போன பிறகு நாங்கள் துருவி வச்சுருக்கிற தேங்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த தேங்காயை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கூட சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு சுவை சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் கணக்கு பிடிக்காதுன்னா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து கூட செய்யலாம். சரி, பீட்ரூட் ரெடி. பாய்.